வாங்க வணக்கம். இன்னைக்கு குக்கீஸ் சேனலில் வரகு சேமியால எப்படி கேசரி செய்யுதுன்னு பார்க்கலாம். வடை சட்டி காஞ்சிருச்சுங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரு 15 கிஸ்மிஸ் பழம் எடுத்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். கிஸ்மிஸ் பழம் நல்லா பலூன் மாதிரி பெருசாக வரணுங்க. இப்போ நான் அதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். அதே நெய்யில் நான் வரகு சேமியாவை எடுத்துக்கிறேன். இது 2 கப் இருக்குதுங்க. இதை நல்லா கலர் மாறுற வரைக்கும் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரு 5 நிமிஷம் பக்கத்தில் வதக்கியிருப்பேன். நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். 2 கப் சேமியாவுக்கு நான் 3 கப் தண்ணி எடுத்துக்கிறேங்க. 1 கப் சேமியாவுக்கு 1.5 கப் தண்ணி. அதில் கொஞ்சோண்டி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா இனிப்பை நல்லா ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். அதிகமாக சேர்த்துறாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. சேமியா நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து தண்ணி நல்லா வற்றிருச்சு. சேமியாவும் வெந்துருச்சு. தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறம் 1 கப் ஜீனி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அவ்வளோவா இனிப்பு தேவையில்லைன்னா 3/4 கப் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஜீனியும் கரைஞ்சி இன்னும் கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு வரும். என்னடா ரொம்ப இதாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க, தண்ணியாக இருக்கேன்னு. வரகு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இறுகிரும். அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் தான் கேசரி கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு ஆல்ரெடி சேமியா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஜீனி மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் கிண்டிகிட்ருக்கோம். நல்லா தனித்தனியாக தெரியுது பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி கிஸ்மிஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கேசரியில் லாஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டு சேர்க்கும் போது அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ கேசரி ரெடி ஆயிடுச்சு. நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான வரகு சேமியா கேசரி ரெடி பண்ணிட்டோம். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்கீஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.